என் மாமியாருடன் சில வார்த்தைகள். அத்தை, எனக்கு கல்யாணம் ஆகி 32 வருஷம் ஆகுது. இப்போ நீங்கள் எங்களை விட்டு பிரிஞ்சு 1 மாதம் ஆகுது. இப்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய நினைவுகளை திரும்பி பார்க்குறேன் அத்தை. நம்முடைய வீட்டில் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. மாமாவும் உங்கள் மகனும் அவங்க வேலையாக வெளியில் கிளம்பி போயிடுவாங்க. அப்போ நம்ம வீட்டில் வேலைக்கு ஆளுங்களும் இல்லை. நானும் நீங்களும் தான் அதிக நேரம் ஒன்றா இருந்திருக்குறோம். அப்போல்லாம் நம்ம வீட்டு வேலைகளை 2 பேருமே பாரம் தெரியாமல் ஷேர் பண்ணி செஞ்சுக்குவோம். எனக்கு நீங்களும் உங்களுக்கு நானும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குறோம் அத்தை. எனக்கு தெரியாத பல வேலைகளை நீங்கள் தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறீங்க. பல நேரங்களில் உங்களுடைய பழைய நினைவுகளையும் சின்ன வயசு நிகழ்ச்சிகளையும் என்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக ஷேர் பண்ணுவீங்க. நீங்கள் அந்த சின்ன வயசு நிகழ்ச்சிகள்லாம் சொல்லும் பொழுது அப்படியே சின்ன வயசுக்கே போன மாதிரி ஒரு சந்தோஷத்தோடு என்கிட்ட சொல்லுவீங்க. அப்போல்லாம் நம்ம 2 பேரும் நல்ல தோழிகளாக இருந்திருக்கோம். எனக்கு நல்லது கெட்டது நீங்கள் தான் நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க. அப்போ எனக்கு ஒரு நல்ல தாயாக இருந்திருக்கீங்க. நமக்குள்ளேயும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்பப்போ வரும். ஆனால் அது கண்டிப்பாக அரை மணி நேரம் கூட நீடிக்காது நம்மளுடைய கோபம். ஹானஸ்ட்டாக சொல்கிறேன். அப்போ கூட நீங்கள் தான் முதல்ல என்கிட்ட பேசுவீங்க. நீங்களே என்கிட்ட பேசுனதுக்கப்புறம் நான் என்னுடைய கோபம் பறந்து போயிடும். பாவம் பெரியவங்க அவங்கள பேசுகிறாங்க அப்படின்ட்டு நானும் இறங்கி வந்துடுவேன். உங்கள்கிட்ட திரும்பி நம்ம பழையபடி நல்லபடியாக பேசுவோம். நம்மளுடைய சாங்கிய சம்பிரதாயங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் எல்லாமே எனக்கு நீங்கள் சொல்லித் தருவீங்க. என்னுடைய அம்மா வீட்லேயும் சரி, என்னுடைய தங்கச்சி வீட்லேயும் சரி, எல்லாமே உங்கள்கிட்ட தான் வந்து கேட்பாங்க. எந்த அட்வைஸ்னாலும் உங்களை கேட்டு தான் செய்வாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஸ்தானத்தில் நீங்கள் உங்களை நாங்கள் வச்சுருந்தோம். குலதெய்வன்றது என்னென்னா, நம்ம குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிட்ட நம்மளோட வாழ்ந்தவங்கள தான் குலதெய்வமாக கும்பிடுவோம். அந்த மாதிரி நீங்களும் மாமாவும் நம்ம குடும்பத்தை நல்லபடியாக காப்பாற்றினீங்க. நானும் உங்கள் வழியில் நம்ம குடும்பத்தை பார்த்துக்குவேன்.